வணக்கம். சுற்றம் தேடல் அதிகாரத்தின் 5வது குறள். சுற்றங்கள் நமக்கு என்றுமே தேவை. அந்த சுற்றங்களோடு நாம் எப்பொழுதும் இணக்கமாக இருத்தல் வேண்டும். வாஞ்சையோடும் அன்போடும் இரக்கத்தோடும் கருணையோடும் பழக வேண்டும். அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். ஏன்னா இந்த உறவுகள் என்னதான் நம்மளுக்குள்ளார சண்டை சச்சரவுகள் வந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இணைந்து செயலாற்றும், நம்மோடு இணைந்து செயலாற்றும். தனி மனிதனால் எதுவும் செய்ய முடியாது இல்லையா? தனிமரம் தோப்பாகாது. அது போல தான். அதனால தான் வள்ளுவர் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதுவும் அரசியல் சார்ந்து தான் வருகிறது. ஏண்டா இதை கொண்டு போய் அதில் வராரு அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் தன்னை சுற்றத்தாரை எப்படி கவனிக்கிறானோ அது மாதிரி நாட்டு மக்களையும் கவனிப்பான். இது ஒரு ராஜாவுக்கு கூட பொருந்தும். தலைவன், நாட்டின் தலைவனுக்கும் இது பொருந்தும். அவன் மக்களை அனுசரித்து செல்லலைன்னா அவனுக்கு என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அவன் எப்படி இருக்கணும்? தன்னுடைய சுற்றத்தாரை அரவணைப்பவனாக இருந்தால் மட்டுமே அந்த மனோநிலை வரும், மக்களை அரவணைக்க முடியும். அதுதான் இதனுடைய பொருள். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின், கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின், அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும், அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின், அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். எவ்வளவு அருமை! அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். அடுக்கிய சுற்றம்னா என்ன? அடுக்கடுக்காக இருக்கிறதா? ஆமாம். நம்ம தலைமுறை அடுத்து வந்த உறவுகள், புது உறவுகள், பழைய உறவுகள், அப்பா வகை உறவுகள், அம்மா வகை உறவுகள், தந்தை வழி உறவுகள், தமக்கை வழி உறவுகள், நம் வழி உறவுகள்னு அந்த உறவு கூட்டமானது பெருகிக்கிட்டே போகும். அதனால தான் அடுக்கிய சுற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். ஒருவன் தன்னுடைய சுற்றங்களோடு அழகாக, இனிமையாக, வாஞ்சையாக பேசுதல். வாஞ்சைன்னா என்ன? கருணை. அழகாக பேசுறது, அவங்கக்கிட்ட வெள்ளுன்னு விழாமல் வாஞ்சையோடு பேசுதல். கொடுத்தல். ஒரு சமயம் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் எனக்கு உதவிக்கரம் நீட்டுதல். எதுவாக இருந்தாலும் சரி. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய சுற்றத்தாரை அரவணைத்து சென்றால் அவன்கிட்ட என்ன இருக்கும்? அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும்னு சொல்கிறாரு. அந்த சுற்றமானது நமக்கு இமீடியட்டாக இருக்கிற அக்கா தங்கச்சியோடு இல்லை, அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைகள் சுற்றங்களும் நம்மை சூழ்ந்து வரும். அப்போ தான் நமக்கு பெருமை. அதுதான் ஒரு உறவின் அடையாளம் என்கிறது வள்ளுவம். ஆக உறவினர்களிடம் அன்பாக பழகுங்கள், வாஞ்சையோடு இருங்கள், கருணையோடு இருங்கள், அவர்களுக்கு இயலாத பொழுது இரக்கம் காட்டுங்கள். உங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் உதவி செய்து அந்த சுற்றத்தை நீங்கள் அரவணைத்து கொண்டால் என்றென்றும் உங்கள் சுற்றம் உங்களை விட்டு விலகாது என்கிறது வள்ளுவம். நன்றி. நாளை அடுத்தொரு குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.